ஓகே கைஸ், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஐட்டம் டூப்பர் வேணும்னா நீங்கள் வந்து இன்னும் பிளாக் வேணாலும் டூப் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இதுலேயே வேறு ஒரு மேட்ரு இருக்குன்னா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த செகண்ட் மேட்ரு காட்டுறேன். இதுதான் வந்து அன்லிமிட்டெட் எக்ஸ்பி. இப்படி நம்ம ஆன் பண்ணுறோன்னா ஆப்பர் மறைஞ்சிரும். ஸோ இப்போ நம்ம இதை அழுத்திட்டு இந்த பட்டன் அழுத்திட்டோன்னா இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே ஒரு இதை உடச்சி விட்டுட்டு ஒரு ஃபர்னன்ஸ் வச்சுட்டு அப்படியே உடச்சிங்கன்னா இன்றைக்கி விழுற எக்ஸ்பியை மட்டும் பாருங்கள். இது சத்தியமாக சொல்கிறேன், இது ஒன்றும் கிளிக் பைட் கிடையாது. சரி வாங்க நம்ம இதை கட்டுவோம். ஓகே கைஸ், இது கட்டுறதுக்கு உங்களுக்கு வந்து என் ஹாட் பாரில் இருக்கிற பொருட்கள்லாம் தேவைப்படும். ஸோ நான் கட்டுற மாதிரியே கட்டுங்க. சாரி, இப்படி வைக்கக்கூடாது, நீங்கள் நான் தப்பாக வச்சிட்டேன். இந்த இப்படி 3 வந்துருச்சா, இன்னும் ஒரு 2 ஆப்டர் கரெக்டாக 5 இருக்கணும். ஸோ இது வந்து மேக்ஸ் டிக்ஸு, இது வந்து மேக்ஸ் டிக்ஸு, இது வந்து மேக்ஸ் டிக்ஸு, இது வந்து வெறும் வந்து 3 டிக்ஸ் தான். சாரி, 3 டிக்ஸ் போதும். இதுக்கு 3 டிக்ஸ் போட்டு இப்போ நீங்கள் இங்கே ஒரு ரெஸ்டோன் வச்சுட்டு இங்கே ஒரு பிளாக், இங்கே ஒரு பிளாக், இங்கே ஒரு பிளாக், அப்புறம் இந்த ஒரு பிளாக்கோட அப்புறம் நான் நெக்ஸ்ட் பண்ண ஒரு ஸ்டெப்புக்கு இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கிராஸ் எல்லாத்தையும் உடச்சிட பார்த்துக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் சிக்கலாயிரும். ஸோ இங்கே வச்சுட்டு அங்கே ஒரு பிளாக்கும் அப்புறம் இங்கே ஒரு பிளாக்கும் உடச்சிடணும். உடச்சிட்டு லாவா பக்கெட்டையும் வாட்டர் பக்கெட்டையும் எடுத்துக்கணும். ஸோ வந்து நான் அதை வந்து சர்வைவரில் பண்ணுறேன், அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் நான் பண்ணுறேன். ஓகே, இப்போ நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபார்ம் வந்து இதோ இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு ரெட் ஸ்டோன், இங்கே ஒரு ரெட் ஸ்டோன் வச்சிங்கன்னா பிஸ்டோனும் இதுவும் கரெக்டாகிடும். இந்த காவல் ஸ்டோனுக்கு பதிலாக நீங்கள் இன்னும் பிளாக் வேணாலும் வச்சுக்கலாம். நான் இதான் வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் கிளாஸ் வச்சிங்கன்னா இங்கே இந்த மாதிரி வச்சுருங்க. இந்த மாதிரி வைக்கிறதுனால ஒன்றும் ஆகாது. ஆனால் வந்து கிளாஸ் வச்சிங்கன்னா மட்டும் அந்த மாதிரி வைங்க, இல்லைன்னா கனெக்ஷன் கொஞ்சம் கட் ஆகிடும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு இங்கே ஒரு பிளாக் வச்சுட்டு இங்கே ஒரு பிளாக் வச்சுட்டு இதை உடச்சிடணும். ஓகேவா? இதை உடச்சிட்டு இங்கே ஒரு ஒப்சிடியன் பிளாக், அப்போ தான் வந்து நம்ம இங்கே வைக்கிற ரோஸ் புஷ் வந்து தீ பிடிக்காமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இங்கே ஒரு டைமண்ட் பிளாக் மட்டும் வச்சுட்டோன்னு வைங்க கைஸ். டைமண்ட் பிளாக் வச்சுட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் வந்து உடனேலாம் பண்ணிடக்கூடாது. இங்கே ஒரு ஸ்டிக்கி பிஸ்டன் வைக்கணும். நான் எப்போ பார்த்தாலும் இந்த ஸ்டிக்கி பிஸ்டன் வைக்கிறது மறந்தே போயிடுறேன். நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா ஃபார்ம் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து இப்போ நம்ம இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுற நேரம் வந்துடுச்சு. கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா வந்து டைமண்ட் பிளாக் இங்கே வந்து மறைஞ்சிரும். ஐயோ என் டைமண்ட் பிளாக்குன்னு நீங்கள் அலற வேணாம். ஏன்னா இந்த உடச்சதுக்கப்புறம் இங்கே இன்ஃபனைட் டைமண்ட் பிளாக் இருக்கும். அதுவும் இதை வந்து நீங்கள் மூவ் கூட பண்ணிக்கலாம். இதவங்க பாருங்கள், நான் இப்படி மூவ் பண்ணிட்டேன், இப்போ கூட இது ஒர்க் ஆகுது. சரி ப்ரோ, நான் இதை எப்படி ப்ரோ எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இதோ இதை இப்படி எடுத்துகிட்டு இதை இப்படி வச்சுட்டோன்னா இந்த பிளாக் வந்து நார்மல் பிளாக் ஆகிடும். ஸோ நம்ம இதிலே வந்து எப்படி ப்ரோ நான் வந்து அந்த நீங்கள் எடுத்த மாதிரி அவ்வளோ எக்ஸ்பி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோ இங்கே ஒரு ஆப்பர் வச்சுருங்க. ஆனால் ஆப்பர் மட்டும் தயவு செஞ்சு டூப் பண்ண பார்த்துறாதீங்க, அப்புறம் வந்து கேம் வந்து க்ராஷ் ஆகிரும். இப்படி ஒரு ஆப்பர் வச்சுட்டு மிஷின் ஆன் பண்ணி விட்ருங்க. ஐயோ சாரி, அப்புறம் என்ன மாதிரி வந்து இங்கே ஒரு ரோஸ் புஷ் மட்டும் வைக்காம ஆன் பண்ணிடாதீங்க. சரியான பைத்தியக்கார மாதிரி பண்ணுக்கிறேன். ஓகே, இங்கே ஒரு ரோஸ் புஷ் மட்டும் எடுத்து இவை வச்சிங்கன்னா இந்த இங்கே வந்து நம்ம கிளாஸ் கூட வச்சுருக்கலாம். ஆனால் வந்து இந்த ரோஸ் புஷ் கிளாஸ் வச்சுருந்தா எரிஞ்சிருக்கும். ஸோ அதை ஆன் பண்ணி விட்டோன்னா இப்போ கரெக்டாக ஆப்பர் மறைஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம இது இப்படி அழுத்திட்டு இப்படி இழுத்தோன்னா இதை உடச்சிட்டு ஒரு ஃபர்னன்ஸ் எடுத்துகிட்டு இப்படி உடச்சிங்கன்னா எக்ஸ்பி கிடைக்கலன்னு அர்த்தம்னா நீங்கள் இதை கரெக்டாக வந்து சங்கு பார்டரில் கட்டியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து என்ன மாதிரி இப்போ இந்த மாதிரி லூஸ் கார் தினமோ பண்ணாமல் வேறு இடத்துல இது ஷிஃப்ட் பண்ணிடுங்க. அது இன்னும் நல்லா பெட்டராக இருக்கும். இன்னும் இங்கே பாருங்கள், நான் இங்கே இந்த மாதிரி பண்ணியிருக்கிற மாதிரி
இங்கே ஆப்பர் வச்சு நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த கிளாஸ் மட்டும் வச்சுட்டு இந்த மிஷின் ஆன் பண்ணால் போதும். ஓ ஷூட், இந்த ரோஸ் புஷ்ஷை மட்டும் நீங்கள் ஏன் வைக்க மாட்டேறேன்னு தெரியல. ஓகே, இங்கே மறக்காமல் வந்து ரோஸ் புஷ் வச்சுருங்க, இல்லைனா ஒர்க் ஆகாது. இப்போ இதை ஆன் பண்ணிவிட்டு வச்சுக்கோ. அப்புறம் இதை உடச்சிக்கிட்டு இங்கே ஒரு ஃபர்னஸ் வச்சுட்டு உடச்சிங்கன்னு வைங்க, எக்ஸ்பி மழையாக கொட்டும். அப்புறம் இந்த ஒரு ஃபார்மை வச்சு ஜாவாவில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்த நம்மளால் பெட்ராக்கில் கொண்டு வர முடியும். அது என்னன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஃபார்ம் ஆஃப் பண்ணாவே ஆஃப் பண்ணிட்டு இந்த காவிஷன் உடச்சிட்டு இங்கே டிஎன்டியை எடுத்து வச்சுட்டு நல்லா ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா ஒரு ரோஸ் புஷ் வச்சுட்டு வைக்காமல் டிஎன்டி ஆன் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. இப்படி ஆன் பண்ணிட்டோன்னா டிஎன்டி டூப் ஆயிரும். அப்புறம்னா ஃபன்னே இருக்குது, டிஎன்டி உடச்சு விரும்பிக்கினே இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் தான் கைஸ், அதுதான் வந்து ஜாவாவில் இருக்கிறது, ஆனால் பெட்ராக்கிலே இல்லை. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபஸ்ட்டு இடி வச்சுட்டு வச்சுக்கோ. நீங்கள் வந்து இந்த மாதிரி மூவ் கூட பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் வந்து இதை மேலே மூவ் பண்ணலான்னுங்கிறேன். ஸோ வந்து இந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் நல்லா நீங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணணுன்னா வந்து நார்மல் பிஸ்டன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து இழுக்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டிக்கி பிஸ்டன் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ வந்து எனக்கு வந்து இங்கே நல்லா வாட்டமாக இருக்குது நார்மல் பிஸ்டன் யூஸ் பண்ணுறதுனால வந்து நான் நார்மல் பிஸ்டனை யூஸ் பண்ணுறேன். ஐயோ, இது வேறு ஏன் தான் நிற்க மாட்டேங்குது. சத்தியமாக வந்து எனக்கு வெறுப்பேற்றுது. கரெக்டாக விடியக்கா. இப்போ கரெக்டாக பார்த்தோன்னா இங்கே ஒரு பிளாக் உடச்சிட்டு இங்கே ஒரு பிளாக் வச்சுட்டு இந்த மாதிரி கூட ஆகும். சரி, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல வந்தேன்னா, அது கீழே இருக்கிற பிளாக்கை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து இந்த இடமே ரொம்ப பெரிய மிஸ்ஸாக இருக்கும். ஓகே, இந்த வந்து நீங்கள் லோ அண்ட் ஃபோன்ஸில் பண்ணிங்கன்னா வந்து ரொம்ப லேக்காக இருக்கும். ஸோ வந்து இந்த மேலே ஒரு ரெட்ஸ்டோன் பிளாக் மட்டும் வெட்டிங்கன்னு வைங்க, அவ்வளோதான். நம்ம வந்து பெட்ராக்லேயே டிஎன்டி டூப்பர் பண்ணிக்கிறோம். ஆனால் என்ன, இங்கே மேலே இருக்கிற ரெட்ஸ்டோன் பிளாக் உடையும் நைட்டு. ஐயோ ஐயோ, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய சாப்பிட்டீங்கன்னா இது பண்ணிட்டாங்க அது. ஸோ அப்புறம் இந்த மைன்கிராஃப்ட் ஏன் ப்ரோ தரலன்னு கேட்டிங்கன்னா வந்து நான் அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து அந்த லிங்க்கை வந்து நான் போஸ்ட் பண்ணக்கூடாது, அது இல்லீகல் அப்படின்ட்டு அந்த வீடியோ வந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்க. ஸோ மன்னிச்சிடுங்க, நான் அதை வந்து சீக்கிரமாக போடுறேன். மைன்கிராஃப்ட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பக்கு. ஆனால் என்ன, நீங்கள் சில முக்கியமான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் இதை வச்சு டூப் பண்ணிங்கன்னு வைங்க, உங்களுக்கு கில்ட்டியாக இருக்கும். ஏன்னா நானும் வந்து என்னோடய வேர்ல்டு இதை வச்சு டூப் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஏன்டா நீங்கள் டூப் பண்ணோம் அப்படின்னு தோண வச்சுட்டு. ஓகே பாய்.